லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது பொதுவாகவேங்க ஒரு லக்னத்துக்கு 6 சனி இருந்தால் நல்லது அப்படிங்கிறது பொதுவாக நம்ம பார்ப்போம். ஒரு லக்னத்திற்கு 3, 6, 11 என்று சொல்லக்கூடிய இடங்களில் சனி இருந்தால் நல்லதை பண்ணுவார் அப்படின்னு நம்ம பொதுவாக பார்ப்போம். இப்படி வரும்போது அவர் எந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். எப்போவுமே ஒரு லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லக்னத்திற்கு அவர் யார், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் 8, 9 குடையவராக வர்றாரா, 7, 8 குடையவராக வர்றாரா, 5, 6 குடையவராக வர்றாரா, இது எல்லாமே நம்ம பார்த்தா தான் நம்ம அடுத்த முடிவுக்கு பலன்கள் எப்படி கிடைக்குங்கிறத பார்க்க முடியும். அப்படி வரும்பொழுது இப்போ மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. மிதுன லக்னத்திற்கு அவர் யோகாதிபதியாகவும் வருவார், அஷ்டமாதிபதியாகவும் வந்துடுவாருங்க. அப்படி வரும்பொழுது அது கொஞ்சம் சிக்கல் தான். ஏன்னா அஷ்டமாதிபதியாகவும் வந்துடுறாரு, யோகாதிபதியாகவும் வந்துடுறாரு. அப்படிங்கிறப்ப இவர் எப்படி பலனை கொடுப்பார் அப்படிங்கிறப்ப பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். அவர் அஷ்டம வீட்டை பார்க்கிறாரா, முதல் பாயிண்ட்டு. நம்ம அந்த கிரகம் அஷ்டம வீட்டை பார்க்குதான்னு பார்க்கணும், ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, இல்லைங்க அஷ்டம வீட்டை பார்க்கலைங்க, 9ஆம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா அது நல்ல அமைப்பு. ஆக மொத்தத்தில் அப்போ அவர் எங்கே இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி 8ஆம் வீட்டையோ 9ஆம் வீட்டையோ பார்ப்பார். இதுதான் விஷயம். அப்படி வரும்பொழுது அவர் மிதுன லக்னமாகி 6இல் விருச்சிகத்தில் சனி இருக்கிறார் அப்படின்னா அந்த வீடு இந்த இடத்துல ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம் அப்படின்னா அந்த 6ஆம் வீடு இவருக்கு பகை வீடு, ஒரு வகையில் செவ்வாயோட வீடு. இன்னொன்று 6ல் இருக்கும் பொழுது அவர் 3ஆம் பார்வை, சனிக்கு எப்பவுமே 3, 7, 10 பார்வை உண்டு. அப்படி வரும்பொழுது அவர் 3ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பார், அவர் வீட்டையே பார்ப்பார், மகரத்தையே அவர் பார்ப்பார். அதுக்கு அடுத்தபடியாக 12ஆம் வீட்டை பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. அதுக்கு அடுத்தபடியாக 10ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை சிம்மத்தை பார்ப்பார். இப்படி இருக்கும்போது அவர் அஷ்டம வீட்டை தொடர்பு கொண்டு இருக்கும்பொழுது அவர் பெரிய பலன்களை வழங்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் 9ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளாமல் அஷ்டம வீட்டை தொடர்பு கொள்வதும் இல்லாமல் அவர் அஷ்டமாதிபதி 6ஆம் வீட்டில் இருந்து அஷ்டம வீட்டு பலனை கொடுப்பார். இதுதான் இதில் விஷயம். 8ஆம் வீட்டு பலனை 6ஆம் வீட்டிலிருந்து கொடுப்பார். 6ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கணும்னா அந்த 6ஆம் வீட்டதிபதி அவரை பார்க்காம இருக்கணும். ஆனாலுமே அவர் ஒரு 70% 8ஆம் வீட்டு பலனத்தையும் தருவார். 30% தான் அந்த 6ஆம் வீட்டு பலனை அவர் கொடுப்பார். அதே சமயம் இது ஒரு ராகுவோட சம்பந்தமோ இதெல்லாம் சனிக்கு வந்துடக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர் நம்ம ஒருத்தர் சொல்லுவோம். அவர் யாருன்னா மிதுன லக்னத்துக்கு செவ்வாயை சொல்லுவோம். அந்த செவ்வாய் 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது. பார்த்தார் அப்படின்னா அந்த 6ஆம் வீடும் கெடு பலன்கள். இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த செவ்வாய் பார்க்கும்போது என்ன ஆகும்னா இன்னும் அவர் கெடு பலன்களை அதிகம் பண்ணிடுவார் சனி. ஏன் கேட்டிங்கன்னா 8ஆம் அதிபதியை 6ஆம் அதிபதி பார்க்குறார். அவர் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். யார்? சனி இருக்கிறார். அப்படிங்கிறப்போ அவர் நற்பலன்களை கொடுக்குறதுக்கே சுத்தமாகவே வாய்ப்பு இல்லாமல் அமைஞ்சிரும். அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்ல வந்தேன். அப்போது இந்த செவ்வாயும் பார்க்காம இருந்துட்டார் அப்படின்னா பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாய் பார்த்தா ரொம்ப கெடுபலன்களை அவர் இந்த லக்னத்திற்கு கொடுப்பார். ஏன் கேட்டிங்கன்னா இவர் 6 குடையவர், 8 குடையவர். 6 குடையவரும் 8 குடையவரும் சம்மந்தப்பட்டு நடக்கும் பொழுது இப்போ செவ்வாதிசை வருதுன்னா செவ்வாதிசை ரொம்ப பொதுவாகவே மிதுன லக்னத்துக்கு செவ்வாதிசை யோகத்தை கொடுக்காது. அப்படி இருக்கும் பொழுது இவர் சனியையும் பார்த்து, சனியை பார்க்கறது கூட தப்பு இல்லை, அந்த வீடும் 6ஆம் வீடாக வந்துருதா அந்த வீட்டையும் அவர் பார்ப்பாரா. அப்போது 11ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ள மாட்டார் அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. 11ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் அவர் 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் 6ஆம் வீட்டு கெடுபலன்களை தான் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். அதே சமயம் அந்த சனியும் பாருங்கள் 6லேருந்து 3ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை மகரத்தை பார்க்கும் பொழுது அவரும் கெடுபலன். முதல்ல 2 பேரும் சேர்ந்து பார்க்கும்போது அப்போ என்ன ஆகுது, 2 இடமும் கெடுபலன்களை கொடுக்குற அளவுக்கு அது வந்துடுது அப்படிங்கிறது தான். இப்போ நானே பாருங்கள் எந்த இடத்துல இருந்தால் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை பாருங்கள், மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 6ல் சனி இருக்காருங்க. 6ல் சனி இருக்கும்போது 3ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை மகரத்தை பார்ப்பார். 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பார். 10ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார். இப்போ இப்படி பார்க்கும் பொழுது இந்த சனி 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த திசை வந்தால் அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்காதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இதுக்கு அடுத்தபடியாக இந்த செவ்வாய் இங்கே இருந்துட்டாருங்க, சிம்மத்தில் இருந்துட்டாருங்க. அப்படின்னா சனிக்கு செவ்வாயோட வீடு அவருக்கு பகை வீடு. ஆனால் செவ்வாய்க்கு சூரியனோட வீடு நட்பு வீடு, அதாவது நல்ல வலுவாயிருவார். அப்போ வலுவாகும்போது இந்த இடத்துல அவர் 11ஆம் வீட்டை தொடர்பு கொண்டால் நல்ல நன்மைகள் கிடைக்கும். அதில் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம இவர் இந்த இடத்துல இருக்கிறது நல்லது. ஆனால்
இவர் பார்வை அங்கே விழுகாது, வேற ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த வீட்டு பலனை அவரால் தர முடியாது. இப்போ என்ன பண்ணுவார், 7ஆம் பார்வை இந்த வீட்டை பார்ப்பார், 8ஆம் பார்வை இந்த வீட்டை பார்ப்பார், ஆனால் இந்த வீட்டை பார்க்க மாட்டார். அப்படிங்கிறப்போ இந்த வீட்டு பலன்களே அவரால் தர முடியாமல் போயிடும். சரிங்க, அதுக்கு அடுத்தபடியாக 4ஆம் பார்வையாக சனி இங்கே இருக்கிற வீட்டை பார்த்துட்டாராங்க, 6ஆம் வீட்டை பார்த்துட்டாரா சனி செவ்வாய், 10ஆவதுக்கு அங்கே சனி இருக்கிறாரா, 8க்குடையவர் 6, 6க்குடையவர் பார்வை வந்துருச்சுங்களா. இப்படி வரும்பொழுது என்ன ஆகும், சனி 10ஆம் பார்வையாக செவ்வாய் பார்ப்பார், செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்ப்பார். அப்படி பார்க்கும்பொழுது என்ன ஆகும், இந்த சனியாலையும் நல்ல பலன்களை கொடுக்க முடியாமல் போயிடும். செவ்வாயை பொறுத்த மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த லக்னத்துக்கு கெட்டவர்னு வேற சொல்லிட்டோம். அப்படிங்கிறப்ப அவர் சனியை பார்க்கும்போது அஷ்டமாதிபதி பார்க்குறாரு, இன்னொன்று 6ஆம் வீட்டை பார்க்கிறார். இங்கே சனியே இல்லாட்டினாலும் இந்த செவ்வாயோடைய பார்வை கெடுபலன்களை தான் கொடுக்கும். ஏன்னா 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. சனியை இருக்கும்போது என்ன ஆகுது, ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இந்த சனி திசை வந்துச்சுன்னா ரொம்ப நற்பலன்கள் இல்லாமல் அமைஞ்சிரும் அப்படிங்கிறக்காக நம்ம அதை சொல்கிறது. அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 6ல் சனி இருந்து செவ்வாயினுடைய கெடுபலன்கள் குறையணும்னா முருகப்பெருமான் வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். சனி திசை வந்துச்சுன்னா முருகப்பெருமான் வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும். அதுதான் நம்ம பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி திசை தானே நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல 6லிருந்து 6ல் பார்வை இருக்கிறது. அது அந்த பெரிய அமைப்புகளோட இன்னொரு விஷயம் 19 வருஷ திசையாச்சுங்களா. அதனால் நம்ம அந்த திசையில் ஒவ்வொரு புத்தி வந்தாலுமே அது இருக்கிற மற்ற கிரகங்கள் இருக்கிறத பொறுத்து ஒரு சில புத்திகள் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த சனி திசைங்கிற முறையில் பார்க்கும் பொழுது அவர் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டு தான் இருப்பார். செவ்வாய் திசையும் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அவர் 6ஓட தானே தொடர்பு கொள்கிறாரு. இந்த லக்னத்துக்கு செவ்வாய் திசையை வரக்கூடாதுங்க. அப்படி இந்த இடத்துல இருந்து வரும்போது என்ன ஆகும், 6ஆம் வீட்டை பார்த்து பண்ணும்போது சனியையும் பார்க்கறதுனால அதுவும் பெரிய நற்பலன்களை வழங்காது அப்படிங்கிறது தான். அதனால இப்போவுமே பண்ணுங்க, இந்த சனி லக்னத்திற்கு 8, 9 குடையவராகி 9ஓடு தொடர்பு கொள்கிற மாதிரி இருக்கணுங்க. அதே சமயம் திருப்பி சொல்லிடுறேன், இந்த செவ்வாய் 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளாமல் 11ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிற மாதிரி இருந்துடணுங்க. இருந்துட்டாலே மேஜராக பிரச்சனைகள் வராதுங்க. நற்பலன்கள் தான் கொடுக்கும். நம்ம இவங்ககிட்ட நற்பலன்களை கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிலை சொன்னேன். இந்த மாதிரி இருந்தால் நற்பலன்கள் கிடைக்கும். பாவக்கிரகங்களாக இருந்தாலும் அப்படி தலைகளாக மாறி நற்பலன்கள் கிடைக்கும். ஏன் அப்படின்னா 8 பார்க்கல 9 பார்க்குறாரு, நான் 6 பார்க்கல 11 பார்க்குறாரு. அப்படிங்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்காகவே நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி அமையணும். இல்லைங்க செவ்வாய் இவரை பார்க்கல அப்படின்னாலுமே இந்த சனி கிட்டத்தட்ட ஒரு 50% 70% வரைக்கும் பெரிய நற்பலன்களை கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அஷ்டமாதிபதி. அதையும் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல அவர் அஷ்டமாதிபதி, யோகாதிபதினு எடுத்துக்க முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா அவர் அஷ்டம வீட்டை பார்க்கறதுனால சொல்கிறேன். இப்போ இங்கே இருந்தாருன்னு நான் சொல்லுவேன் அவர் யோகாதிபதினு. ஏன் கேட்டிங்கன்னா 7ல் திக்பலம் அடைஞ்சு 3ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்ப்பார். அப்படிங்கிறப்ப அது சூப்பர். அந்த மாதிரி அமையணும். அப்படி அமைஞ்சிட்டா அது பெரிய கெடுபலன்கள் இருக்காது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.